அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை நேரத்தில் நல்ல ஆச்சரியமான தகவல்கள் பற்றியும் ஆன்மீக விஷயங்களை பற்றியும் சிந்திப்பதில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சிங்க. அந்த வகையில் இன்னைக்கு சென்னை திருப்போரூருக்கு அருகே உள்ள செம்பாக்கம் என்ற கிராமத்தில் வீற்றிருக்கக்கூடிய அருள்மிகு பாலா திரிபுர சுந்தரி அம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான தகவல்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வேறு எந்த இடத்திலும் இல்லாத வண்ணம் இந்த ஆலயத்தில் அம்பாள் 3 சொரூபமாக காட்சி தருகிறார்கள். குழந்தை ரூபமாகவும், குமரி ரூபமாகவும், தாயின் சொரூபமாகவும் அம்மன் திரிபுர சுந்தரியாக 3 வடிவத்தில் பக்தர்களுக்கு அருள்பாவிக்கிறார். திருமணம் ஆகவில்லையே என்று கவலைப்படுபவரா நீங்கள்? இந்த ஆலயத்திற்கு சிகப்பு மாலை எடுத்து வந்து முழு தேங்காயோடு அந்த தேங்காயை உதிர்த்து அந்த தேங்காயில் வெல்லத்தையும் ஏலக்காயையும் சிகப்பு அரிசியையும் கலந்து இங்க இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு 5 ஞாயிற்றுக்கிழமை கொடுத்து வரும் மாதிரியான வழிமுறையையும், அதே போல் மணமகளும் இருப்பது போன்ற மரப்பாச்சி பொம்மையை இங்கு வைத்து அம்பாளுக்கு முன்னால் வழிபாடு செய்து தனது வீட்டில் இருக்கக்கூடிய வாயு மூலை என்று சொல்லக்கூடிய வடமேற்கு மூலையில் அந்த பொம்மைகளை வைத்து வழிபட்டு வர கண்டிப்பான முறையில் திருமண தடைகள் நீங்கி இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு திருமண யோகம் ஏற்படுகிறது என்று இங்கு இருக்கக்கூடிய ஆலயத்தின் பெரியவர்கள் கூறுகிறார்கள். நம்ம குழந்தைங்க நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனா பரீட்சைனா மட்டும் ஒரு பயம் ஏற்படும். அதே போல சில குழந்தைகளுக்கு படிப்புல ஆர்வம் இல்லாம இருந்துட்டே இருக்கும். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் வரவும் பரீட்சையை பற்றி அந்த பயம் நீங்கவும் பெற்றோர்கள் வெத்தலையில தன்னுடைய குழந்தையினுடைய பெயரையும் இந்த பரீட்சை எண் சொல்றாங்கல்ல, ரோல் நம்பர், அந்த எண்ணையும் எழுதி இங்க இருக்கக்கூடிய பாலா திரிபுர சுந்தரி அம்மனுக்கு அந்த மாலையை அணிவித்து அந்த மாலையில் இருக்கக்கூடிய ஒரு வெத்தலையை எடுத்து சென்று வீட்டில் தொடர்ந்து வழிபட்டு வர இந்த பரீட்சையை பற்றிய பயம் நீங்கியும் படிப்பின் மீது குழந்தைகளுக்கு ஆர்வம் ஏற்படும் என்றும் இங்க இருக்கக்கூடிய ஆலயத்தின் பெரியோர்கள் சொல்றாங்க. சிலருக்கு பேச்சு தொடர்ந்து வராமல் சில இடங்களில் திக்கி திக்கி தடுமாறுமாறு இயற்கை அமைத்திருக்கும். அப்படிப்பட்டவர்கள் இவ்வாலயத்திற்கு வந்து அம்பாளுக்கு தேனால் தொடர்ந்து அபிஷேகம் செய்து வர அவர்களது பேச்சு திறன் அதிகரித்து திக்கி திக்கி பேசும் நிலை மாறுபட்டு நல்ல பேச்சு திறன் ஏற்படுகிறது என்று இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் கூறுகிறார்கள். நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு வேண்டுதல்கள் இருந்து கொண்டே இருக்குங்க. அது குழந்தைகளின் எதிர்காலம் கருதியோ, குடும்ப நலன் கருதியோ, இந்த சமூகத்தின் மாற்றத்தின் கருதியோ ஏதோ ஒரு வேண்டுதல்கள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த வேண்டுதலுக்காகவே இந்த ஆலயத்தில் பிரார்த்தனை வழிபாட்டு முறை என்ற முறை கடைபிடிக்கப்படுது. அந்த பிரார்த்தனை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஒரே ஒரு பிரார்த்தனையை மட்டும் ஒரு பேப்பரில், ஒரு துண்டு சீட்டில் எழுதி அந்த சீட்டோடு குங்குமத்தையும் பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து இங்க இருக்கக்கூடிய மூலிகை அம்மன் சன்னதியில் பிரார்த்தனை பெட்டி என்ற பெட்டி வைக்கப்பட்டுள்ளது. அந்த பெட்டியில் அந்த துண்டு சீட்டை முழு மனதோடு விட்டு அந்த அம்மனை முழு மனதோடு வழிபட்டு வர அந்த பிரார்த்தனை 100% நிறைவேறுகிறது என்று இவ்வாலயத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் கண்கூடாக கண்டுள்ளனர். நமது பிரார்த்தனையை ஒரு துண்டு சீட்டில் எழுதி, ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் ஒரு துண்டு சீட்டில் எழுதி அந்த சீட்டோடு குங்குமத்தையும் பச்சை கற்பூரத்தையும் இங்கு இருக்கக்கூடிய மூலிகை அம்மன் சன்னதியில் பிரார்த்தனை பெட்டி என்ற பெட்டி வைக்கப்பட்டு அந்த பெட்டியில் அந்த துண்டு சீட்டை அம்மனை முழு மனதோடு வேண்டி அந்த பிரார்த்தனை சீட்டை அந்த பெட்டியில் போடும் பொழுது அந்த பிரார்த்தனை உண்மையாக இருக்கும் பட்சத்தில், அந்த பிரார்த்தனை நிஜமான பிரார்த்தனையாக இருக்கும் பட்சத்தில் அந்த வேண்டுதல் 100% நிறைவேறுகிறது என்று இங்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் கண்கூடாக கண்டுள்ளனர். இவ்வாலயத்தில் மூலிகை அம்மன் வளர்பிறைக்கு 16 படிகளையும் தேய்பிறைக்கு 16 படிகளையும் கொண்ட சன்னதியில் வீற்றிருக்கிறார். இந்த 16 படிகளும் ஒவ்வொரு திதிகளை குறிக்கும் வண்ணமாகவும் அந்த திதிகளுக்கான தேவதைகளை அங்கு பிரதிஷ்டை செய்த வண்ணமாகவும் இந்த ஆலயம் ஒரு சக்தி சொரூபமாக காட்சியளிக்கிறது. ஜாதகத்தில் திதி சூன்ய தோஷம் உள்ளவர்கள் இந்த அம்மனை முழு மனதோடு நினைத்து ஒவ்வொரு படியையும் தொட்டு வணங்கி அம்மனை தரிசிக்கும் பொழுது ஜாதகத்தில் உள்ள திதி சூனிய தோஷம் நீங்குகிறது என்று இங்க இருக்கக்கூடிய பெரியோர்கள் கூறுகிறார்கள். இந்த ஆலயத்துல தனித்துவமா பல சன்னதிகளை நம்மால பார்க்க முடியும். உதாரணத்திற்கு
உத்திஷ்ட கணபதி விநாயகர் சக்தியோடு நின்ற கோலத்தில் அருள்பாவிக்கும் விநாயகர் சன்னதியை இங்கு நம்மால காண முடியும். அதே போல கேட்டதை கேட்ட வரம் கொடுக்கும் காமதேனுவினுடைய சன்னதியை இங்கு நம்மால பார்க்க முடியும். பொதுவாக சிவாலயங்களில் நந்தி தேவருக்கென்று தனியான சன்னதியும், முருக ஆலயங்களில் மயில் வாகனத்திற்கென்று தனியான சன்னதியும் அமைக்கப்பட்டதை பார்த்திருப்போம். அதுபோல இந்த ஆலயத்தில் அம்பாளுக்கு நேர் எதிரே கேட்டதை கேட்ட வண்ணம் தரும் காமதேனுவின் சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு. காமதேனு சன்னதியின் அடியில் கற்பக விருட்சமாகவும் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் வண்ணம் கற்பக விருட்சம் அமைந்திருப்பதையும் இந்த சன்னதியில் நம்மால் பார்க்க முடிகிறது. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆலயத்திற்கு வந்தது. ரொம்ப நாங்கள் கிடைத்த பெரிய கொடுப்பனைன்னு தான் சொல்லணும். இந்த ஆலயத்தினுடைய ஸ்தல வரலாறு என்னங்க? இது 1972 என்னுடைய தந்தையார் மூலமாக அம்பாள் இங்கே வந்தா. சபாஷ். மயிலாப்பூரில் இருக்க கற்பகாம்பாள் தான் அவரோட கனவுல வந்து இங்கே பாலா திரிபுர சுந்தரியா இங்கே அமர்ந்திருக்கா. அதுதான் என்னுடைய தொடக்கம். சபாஷ். அதற்கு பிறகு அவர் சென்னையிலேருந்து இங்கே அவரோட கிராமம், சொந்த ஊர் இது எங்களுக்கு. இங்கே வந்த பிறகு அம்பாள் வீட்லேயே வந்து அந்த வீட்லேயே இருக்கேன், பூஜை ரூம்லேயே இருக்கேன்னு சொல்லி 27 ஆண்டு வீட்டுக்குள்ளவே அம்பாள் இங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா ஒரு 5-6 குடும்பம் சேர்ந்து அம்பாளோட அருள உலகம்லாம் அனுபவிக்கணுங்கிறதுனால தனி சன்னதியாக பண்ணியிருக்கோம். ஐயா, இப்போ எல்லா ஆலயங்கள்லையுமே அம்மன் சன்னதின்றது வந்து ஒரு சன்னதி தான் இருக்கும். இங்கே வந்து அம்மன் 3 விதமாக இருக்காங்கல்ல, என்ன காரணம் ஐயா? இதுவும் அம்பாள் கனவுல வந்து கேட்டுக்கொண்டா நான் இங்கே 3 வடிவத்தில் இருக்கேன், குழந்தை, குமரி, தாய்ங்கிற 3 வடிவத்தில் இருக்கேன்னு கேட்டு அவளே அவளோட வடிவங்களை எப்படி எப்படி அமைக்கணும்னு கனவுல சொல்லி அது போலவே இங்கே அமைச்சிருக்கோம். அதனால் இங்கே 3 வடிவத்தில் இருக்கா. இவள் வந்து நம்முடைய சாஸ்திர ரீதியாக அவளை ஸ்ரீவித்யா உபாசனை மார்க்கமாக சொல்லும்போது பாலா, தருணி, லலிதா என்று சொல்லுவோம். ஆனால் சித்தர்களுடைய மரபுப்படி வாழை குழந்தை, வாழை குமரி, வாழை மனோன்மணி என்ற 3 திருமேனியாக இங்கே இருக்கு. அதுவும் அவளோட அருளினாலும் விருப்பத்தாலும் அமைந்த வடிவம். இங்கே பாலா திரிபுர சுந்தரி கீழே பார்க்குறீங்க, மேலே லலிதா தருணி திரிபுர சுந்தரி செப்பு திருமேனியிலான திருவுருவம், மேலே லலிதா மகா திரிபுர சுந்தரி முழுக்க மூலிகையினால் ஆன திருமேனி. 8 ஆண்டுகள் இதை பற்றி முழு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி நிறைய சித்த வைத்தியர்களோட அனுபவத்தையும் கேட்டு உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை பெரிய அளவில் 8 ஆண்டுகளாக அந்த திருமேனியை வடிவமைச்சிருக்கோம். வேறு எந்த இடத்துலையுமே கேள்விப்படாத வண்ணம் மூலிகை அம்மனாக இங்கே அம்பாள் வந்து அருள்பாவிச்சிட்டு இருக்காங்க. இந்த மூலிகை அம்மனினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன, அதில் இருக்கக்கூடிய தனித்துவமான சில விஷயங்கள் இருக்கு, அது மாதிரியான விஷயங்கள் என்ன? லலிதா திரிபுர சுந்தரி நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தா அமர்ந்த கோலத்தில் இருப்பாங்க. ஆனால் நம்ம ஊரில் அம்பாள் விருப்பப்படி இங்கே நம்ம அம்பாளுடைய திருமேனியை பண்ணியிருக்கோம். அவளே வந்து கனவுல கேட்டு இந்த திருமேனியை அமைச்சுக்கிட்டா. அது நின்ற கோலம். இந்த திருக்கோலத்துக்கு அவசர ஸ்திதின்னு பேர். அவசர ஸ்திதி. ஆமாம், ஸ்திதின்னா காப்பாற்றுறது, அவசரம்னா அவசரத்துக்கு காப்பாற்றுறதுக்காக உட்காந்து எழுந்தாலும் தாமதம்னு கருதாமல் உனக்காகவே நான் நின்றுட்டு இருக்கேன், நீ என்னை கூப்பிட்டா வருவேங்கிற காலத்துக்காக நின்றுக்கிட்டே இருக்கிற கோலம். அவள் கையில் அங்குசம் பாசம் பிரயோகத்தில் இருக்கிற சந்நிதி இங்கே மட்டும்தான். இவள் திருமேனி முழுவதும் மூலிகையாலான திருமேனி. உள்ளுக்குள்ளே 750 பானலிங்கங்கள் அம்பாளுடைய திருமேனிக்குள்ளே இருக்குது. அதனால் உள்ள சிவஸ்வரூபம், வெளியில் சக்தி ஸ்வரூபம், கொஞ்சம் ஏமாந்தா விஷ்ணு ஸ்வரூபமாகவும் காட்சி கொடுப்பா. அது இல்லாமல் இந்த அம்பாளுக்கு வெளி புஷ்பங்கள்லாம் அவளுக்கு சாத்துறது கிடையாது, தோட்டத்து பூ மட்டும்தான். அவளுக்கு சிறப்பாக பிரத்யேகமாக 64 முழத்தில் நெய்த பட்டாடை மட்டும்தான் அம்பாளுக்கு சாத்தப்படும். தனியாக இங்கே வேறு புடவை அந்த மாதிரி சாத்த முடியாது. அதனால் வருஷத்துக்கு திருமஞ்சனமும் அவளுக்கு கிடையாது. வருஷத்துக்கு 2 முறை அல்லது 3 முறை அம்பாளுடைய உத்தரவு இருக்கும்போது அந்த மூலிகையை சாத்தி எடுத்து அதை இங்கே மருந்தாக நம்ம கொடுக்குறோம். இந்த அம்பாள் வந்து இங்கே ஸ்ரீசக்கர ராஜசபையில் மகாராணியாக வீற்றிருக்கிறாள். அருமை அருமை அருமை. இதுக்கெல்லாம் மேலே அம்பாளோட அருளை நாம் அனுபவிக்கிறது இங்கே சட்டப்பணினை கழட்டிட்டு
நம்முடைய மயிர்கால்களே வந்து நமக்கு ஏரிகளாக இருக்கும். அவள் முன்னால் நின்று பிரார்த்தனை பண்ணோம்னா அந்த மூலிகையில் இருக்கிற சக்தியை நம்ம உடம்புல ஈர்க்க முடியும். அந்த அனுபவத்தை நம்ம இங்கே ஈஸியாக பெறலாம். அவள் முன்னால் போய் நிற்கும்போது நம்ம பிரார்த்தனையை மறந்துடுவோம். இது நிறைய பேர் இங்கே வந்து சொல்கிற அனுபவம். எதுக்காக மேலே போனோம்னா அந்த பிரார்த்தனையை மறந்துட்டேன், அவளுடைய அந்த அருளிலாலே நான் மயங்கிட்டேன்னு சொல்லி தான் எல்லாருமே இறங்குவாங்க. அதனால் அம்பாள் இங்கே ரொம்ப அற்புதமான விசேஷ தன்மையோடு இங்கே இருக்கா. அருமை அருமை அருமை. வேறு எங்குமே பார்க்க முடியாத வண்ணம் மூலிகைகளால் அமைக்கப்பட்ட அம்மனின் திருவுருவத்தை இந்த ஆலயத்தில் மட்டுமே தரிசிக்க முடியும். இந்த நிகழ்வை பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் திருப்போரூருக்கு அருகே உள்ள செம்பாக்கம் என்ற கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு பாலா திரிபுர சுந்தரி அம்மனை தரிசித்து எல்லா வளமும் நலமும் வாழ்வில் பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டி மீண்டும் இதே போல சுவாரஸ்யமான விஷயங்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்கே.